எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துளசிமதி முருகேசன். நான் இப்போ பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்தியாவிலேயே ஸ்போர்ட்ஸில் 2வது உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் அண்ட் எமோஷனல் மூமெண்ட்டும் கூட. நான் இந்த அவார்டை வந்து கண்டிப்பாக என்னோட அப்பாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா 13 வருஷமாக அவர் தான் எனக்கு கோச்சு எல்லாமே. அவரோட சாக்ரிஃபைஸ் லைஃப்பில் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு எனக்காக. ஸோ நான் அவருக்கு தான் இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெட்டினரி 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். கிளாஸில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நான் வெட்டினரி படிக்கிறதுனால. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால 5 o'clock தான் கிளாஸ் முடியும். 3 o'clock அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ நான் 5 o'clock ஃபோனை எடுக்கிறேன். ஃபுல்லாக மெசேஜஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஃபோனே அப்பா, அம்மா, அப்புறம் என்னோட அக்கா அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன நினச்சி. ரொம்ப எமோஷனல் மொமெண்ட். இன்னைக்கு வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் நேஷனல் வின் மெடலிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு 1000 பேருக்கு நம்ம நேரு ஸ்டேடியமில் வந்து நம்ம டெப்டி சிஎம் சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 1000 பேருக்கு வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்கறது. தமிழ்நாடு இப்போ ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லா ஸ்டேட்ஸுமே எங்ககிட்ட சொல்லி பொறாமப்படுறாங்க ரொம்பவே. இதெல்லாம் கேட்கவே ஹாப்பியாக இருக்குது. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல எங்கள் அப்பா கூட கூட்டத்தில் ஒருத்தராக நான் இந்த ஹை கேஷ் இன்சென்டிவ் வாங்குறதுக்காக நான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஸ்டேஜில் நின்று நான் பேசுகிறேன், டெப்டி சிஎம் கூட நான் உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸு இன்னும் இந்த மாதிரி ஹை கேஷ் இன்சென்டிவ்லாம் கொடுக்கறதுனால எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது. ஸ்போர்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து இவ்வளோ என்ன சொல்ற வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போனால் நம்மளால வந்து சாதிக்க முடியாது லைஃப்ல அப்படின்லாம் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் எவ்வளவோ சப்போர்ட் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு வந்தாலுமே நம்ம வேலை வாய்ப்புகள் 3% இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். என்ன மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி நான் ஜெயிச்சதுனால நார்மலுக்கு ஈக்குவலாகவுமே இப்போ வந்து நேஷனல் வின் பண்ணால் பேரா பிளேயர்ஸுக்குமே ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கவே ஒரு கோல்டன் பீரியட் ஃபார் அத்லெட்ஸ் அண்ட் பேரா அத்லெட்ஸ் தான் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக இது இன்னும் மேலும் நம்ம தமிழ்நாடு வந்து ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடு வந்து பிக்கஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டாக மாறணும்னு நம்ம டெப்டி சிஎம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கண்டிப்பாக இன்னும் நிறைய மெடல்ஸ் வாங்கி கொடுப்போம். நன்றி.